வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் 1.5 பயிற்சியில் வந்து 3வது கணக்கு பார்க்குறோம். f of x is equal to 2x minus 1, g of x is equal to x plus 1 by 2 எனில் f of f dot g is equal to g dot f is equal to x என காட்டுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம முந்தின கணக்குக்கு இதுக்கு எந்த வித்தியாசமே இல்லை, சமப்படுத்துகிறோம். அடுத்தோட எக்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா ரெண்டோட மதிப்பு வந்து என்ன வரணும், எக்ஸு வரணும், அவ்வளோதான். புரியுதா? அப்போ எஃப் டாட் ஜிக்கும் மதிப்பு எக்ஸ் தான் வரணும், ஜி டாட் எஃப்க்கும் மதிப்பு எக்ஸ் தான் வரணும். ஏன்னா காட்டுகன்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் என்ன செய்யணும், எஃப் டாட் ஜி வந்து செய்கிறோம். எப்பயும் போல் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்குது, g of x வந்து x plus 1 by 2 அது வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், f of xல பிரதிகிறோம். 2x minus 1 இருக்குது. 2 into xக்கு பதில் x plus 1 by 2 போட்டுட்டு minus 1 போடுறோம். இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகிரும். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா அடைப்புக்குரிய நீக்கினோம்னா -1 அப்படின்னா என்ன வருது நம்மளுக்கு, f dot g is equal to xன்னு வந்துடுதா? சரி, ஓகே, இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஜி டாட் எஃப், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி அப்படி போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல 2x minus 1 போட்டுக்கோங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதில் இந்த மதிப்பை போடுறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த எக்ஸுக்கு பதில் 2x minus 1 ப்ளஸ் 1 by 2. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்படின்னா என்ன வரும், 2x by 2. அப்படின்னா அந்த ரெண்டு கேன்சல் ஆகிரும். ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, எக்ஸு. அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு, அங்கே கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு எஃப் டாட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸு. ரெண்டுமே எக்ஸ் வந்துச்சா, எனவே நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான், எனவே நிரூபிக்கப்பட்டது. புரியுதா மாணவர்களே? கணக்கை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறலாம்.